ஒரு விஷயம் வேணும்னு நம்ம முடிவு பண்ணி ஒரு விஷயத்துல இறங்குறோங்க. ஆனா என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாருமே நம்மளை அந்த விஷயத்த பண்ண விடுறதே இல்லை. நமக்கு நிறைய தடங்கல்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்காங்க. உனக்கு இதெல்லாம் தேவையா, வேற வேலையை போய் பாரு, இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல என்ன பண்றது? நீங்க ஃபர்தரா அந்த விஷயத்த செய்வீங்களா, இல்லை எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக விட்டுருவீங்களா அப்படின்றத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதை சுற்றி உள்ளவங்க யாருக்குமே பிடிக்கல. ஓகேவா? ஆனாலும் நான் அந்த விஷயத்த பண்ணுவேன். எப்போ அப்படின்னா, நான் பண்ணுற விஷயம் மற்றவங்கள பாதிக்காத வரைக்கும். நம்ம பண்ணுற ஒரு விஷயத்தினால மற்றவங்க ஹர்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது? அது என்னுடைய உரிமை இல்லைங்களா? ஸோ அடுத்தவங்களை பாதிக்காத எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு சந்தோஷம் தருது அப்படின்னா அது தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயமா இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்களாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இப்போ அந்த விஷயத்தை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு தேவையில்லாத அன்வான்ட் ப்ரெஷர் வெளியிலேருந்து நிறைய எதிர்ப்புகள் வருது. நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மேலே போடுறாங்க. நம்மளை ஃபர்தராக அதை பண்ணவே விடுறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆரம்ப காலத்தில் வேணால் அவங்க பேசுகிற விஷயங்கள், அவங்க சொல்கிற வார்த்தைகள் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம். நம்மளை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண விடாமல் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அவங்க நம்ம மேலே கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம், அந்த ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருத்தர் 2 பேர் ஃபோர்ஸ் பண்ணால் பரவாயில்லைங்க. எல்லாரும் அவங்களுடைய மொத்த ஃபோர்ஸையும் நம்ம மேலே டம்ப் பண்ணும்போது நம்ம அப்படியே அமுங்கி போயிடுவோம் சில நேரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்தராக திரும்ப திரும்ப நல்ல ஒரு மன வலிமையை வரவழைச்சிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுடைய ஃபோர்ஸ், அவங்கள எதிர்க்கிறதுக்கான ஃபோர்ஸ் உங்ககிட்ட பல மடங்காக பெருக்கெடுத்துருங்க. அந்த டைமில் அப்படியே நீங்கள் பவுன்ஸ் பேக் ஆக்கி எழுந்திருப்பீங்க. அப்படி நீங்கள் பவுன்ஸ் பேக் ஆக்கி எழுந்திருக்கும் போது உங்கள் மேலே யாரெல்லாம் அழுத்திட்டு இருந்தாங்களோ அவங்கள எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு விஸ்வரூபமாக எழுந்து வருவீங்கங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும், யார் நெகட்டிவாக என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதை எதையுமே மைண்ட் பண்ணிக்காமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோக்கஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நினச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் விஸ்வரூப வெற்றி கிடைக்குங்க.